என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டின் லெந்து காலத்தினுடைய வேத வினா போட்டியினுடைய முடிவை அறிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களிலே அநேகர் மிகுந்த ஆவலோடு கூட ஒவ்வொரு நாளும் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. உண்மையில் உங்கள் ஒவ்வொருவருடைய அந்த ஆன்சர்ஸுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டே உங்களுடைய பணி நேரங்களிலே எவ்வளவு ஆர்வமாய் நீங்கள் இதில் கலந்து கொண்டீங்க. அதை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதில் கலந்து கொண்ட இந்த 40 நாட்களும் கலந்து கொண்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரியப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, வேதத்தின் ரகசியங்களை அறிவதோடு கூட அதை படித்து தெரிந்து இவ்வளவு அருமையாய் நீங்கள் எல்லாரும் இந்த வேத வினா போட்டியில் கலந்து கொண்டது, உற்சாகமாய் கலந்து கொண்டது எங்களை அதிக உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் ஜனங்கள் வசனத்தில் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஊழியத்தின் தரிசனம். எனவே கர்த்தர் தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராகிய உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் முதல் 3 பரிசுகளை மாத்திரம் அறிவிக்கின்றேன். 3வது பரிசை, அதாவது 2000 ரூபாய் பெறுகிறவர் அருமையான சகோதரர் ஸ்வர்ணகுமார், ஹோசூரை சார்ந்த சகோதரர் ஸ்வர்ணகுமார் அவர்கள் 3வது பரிசை பெறுகிறார்கள். 2வது பரிசை சகோதரி சிந்தியா, சென்னையை சார்ந்த சகோதரி சிந்தியா அவர்கள் 2வது பரிசை 3000 ரூபாய் பெறுகிறார்கள். முதல் பரிசாக ரூபாய் 5000 கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரை சார்ந்த சகோதரி ஷீபா அவர்கள் பெறுகிறார்கள். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 0.1% அதில் தான் ஒரு அந்த வித்தியாசத்தில் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு நாங்கள் போட்டிருக்கோம். வேறு வழி இல்லை, அப்படி போட வேண்டும். இதில் காலையில் வேகமாய் அனுப்புகிறவங்க, ஸோ அதையும் நாங்கள் கால்குலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அனுப்புகிறவங்க, சரியான விடைகளை அனுப்புகிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். இந்த 40 நாளும் ஒரு நாள் கூட விடாமல் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் நாங்கள் ஒரு பரிசை கொடுக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த ப்ரைஸ் உண்டு. அதோடு கூட இந்த முதல் 3 பரிசை பெறுகிறவர்களையும் நாங்கள் வாழ்த்தி அவர்களுக்கும் வரும் நாட்களிலே பரிசுகளை நாங்கள் அனுப்பி வைப்போம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை ஒரு சில நாட்கள் நான் எழுதலை, அல்லது முதல்ல நான் எழுத ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் என்னால் எழுத முடியல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வரும் நாட்களில் தயவு செய்து சோர்ந்து போகாமல் தொடர்ந்து எழுதுங்க. நம்ம வேதத்தை தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் ஒரு மனிதனுக்கு பகையாளியாக, சத்ருவாக மாறுவதற்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம தியானித்தோம். நிறையா வசனங்களை நம்ம தியானித்தோம். தேவன் சத்ருவானார், தேவன் பகையாளியானார், தேவன் எதிரியானார், தேவன் அவர்களுக்கு விரோதியானார் என்று பல வசனங்களை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தி கொண்டோம். ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம சரிப்படுத்துவோம். ஜெயத்தோடு வாழ தேவன் கிருபை தருவார். ஏசாயா 63ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். தேவன் ஒரு மனிதனுக்கு, தேவ ஜனங்களுக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு சபைக்கு சத்ருவாய் மாறுவாரா? பாருங்க, நான் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு தனிநபருக்கு சத்ருவாய் மாறி இருக்கிறார், ஒரு குடும்பத்துக்கு சத்ருவாய் மாறி இருக்கிறார், ஒரு தேசத்துக்கே அவர் சத்ருவாய் மாறுகிறார். அப்போ தேவன் அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை, ஒரு தனிநபரை வெறுக்கிறார், ஒரு தேசத்தை வெறுக்கிறார் என்றால் நம்ம எவ்வளவு கவனமாக இந்த உலகத்தில் வாழணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புலம்பல் 2:5. ஆண்டவர் பகைஞன் போலானார், இஸ்ரவேலை விழுங்கினார், அதன் அரண்மனைகளை எல்லாம் விழுங்கினார், அதன் அரண்மனைகளை அழித்து யூதா குமாரத்திற்கு மிகுந்த துக்கிப்பையும் சலிப்பையும் உண்டாக்கினார். புலம்பலின் புஸ்தகம் நமக்கு தெரியும். எரேமியாவின் புலம்பல், எப்படி ஆண்டவர் அவருடைய தீர்க்கதரிசி மூலமாக என்ன நடக்கும்னு சொன்னதெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன நடக்க போகுது, என்ன நடந்துச்சு, அவங்க சிறைப்பட்டு போவார்கள் என்ற வார்த்தையை தேவ ஜனங்கள் கேட்காமல் அதனால் வந்த விளைவு என்ன, இதை தான் எரேமியா புலம்புகிறார். பாபிலோனிய சிறையிருப்பை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை தான் இங்கே எரேமியாவில் நம்ம படிக்கிறோம். அப்போ திரும்ப அவங்க விடுதலை பெறுவாங்கன்றதையும் சொல்கிறார். ஆனால் இந்த ஜனங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எரேமியாவை அவங்க அதிகமாய்
துன்பப்படுத்துகிறார்கள். எரேமியாவினுடைய புலம்பல் இந்த 2ஆம் அதிகாரத்தில், முதல் அதிகாரத்தில் பாருங்கள், சியோனை குறித்து வாசிக்கிறோம், தேவாலயத்தை குறித்து வாசிக்கிறோம், இங்கே எருசலேமை குறித்து வாசிக்கிறோம், இஸ்ரவேலை குறித்து வாசிக்கிறோம். அப்போது என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஜனங்கள் அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றத ஒரு வசனம், இவ்வளோ தூரம் தேவன் பகைங்கன் போல ஆனார் என்ற வார்த்தை, அப்போ இவ்வளோ தூரம் அந்த அழுத்தமாக ஆண்டவர் சொல்கிறாருன்னா என்ன காரணம்? புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை நான் வாசித்தா நீங்கள் அதில் முக்கியமான காரியத்தை புரிந்து கொள்வீர்கள். நான் வாசிக்கிறேன். ஐயோ, பொன் மங்கி பசும் பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்றே. ஐயோ, தங்கத்துக்கொப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண் பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. யோசித்து பாருங்க, தங்கத்துக்கொப்பான அந்த குமாரர்கள் எல்லாம் இப்போ ஒரு மண்பாண்டத்துக்கு ஒப்பாக மாறிவிட்டார்கள். பொன் மங்கி பசும் பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் வீதிகளிலே கொட்டுண்டு போயிற்று. அதாவது தரமான ஒன்று தரமற்று போயிற்று. தேவன் பகைங்கனாவதற்கு காரணம், நம்மை தரத்தோடு படைத்தார், தரமற்ற ஒரு வாழ்க்கைக்குள் போயிடக்கூடாது. உங்களுக்குன்னு இருக்கிற குவாலிட்டியை நீங்கள் விட்டுறாதீங்க, உங்களுக்குன்னு வச்சிருக்கிற குவாலிட்டியை விட்டுறாதீங்க. தேவன் இந்த தேவ ஜனங்கள் எருசலேம் சிறைப்பட்டு போகிறதற்கு காரணம், இவர்களுடைய ஆலயம் போனது, அவர்களுடைய ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள், இவங்களுடைய ஆசீர்வாதங்கள் போனது. இதுக்கெல்லாம் காரணம், தரத்தோடு வாழ்ந்தவர்கள் தரத்தை இழந்தார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்குன்னு ஒரு தரம் இருக்குது, அந்த தரத்தை விட்டு இறங்காதீங்க. அந்த தரம் ஆவிக்குரிய தரம். உலகத்தில் நம்ம நிறைய நேரம் தரம் பார்ப்போம் இல்லை? நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க பணக்காரங்க, ஏழை, அப்புறம் ஜாதி வித்தியாசம், ஏழை பணக்கார வித்தியாசம், இதெல்லாம் உலகத்தில் இது ஒரு நாளும் தேவ மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடாத ஒன்று. நீங்கள் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள பகைக்கக்கூடாது. அது மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்குள்ளே அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்துடக்கூடாது. அவர்கள் என் பக்கத்தில் கூட வரக்கூடாது, அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துடக்கூடாது. தொழிலை வைத்து, வேலையை வைத்து, இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தினுடைய கோட்பாடுகள். தேவ ஜனம் உங்கள் தரத்தை நீங்கள் பார்த்து கொள்ளணும்னா நீங்கள் மனிதர்களோடு தரம் பார்ப்பதல்ல, உங்கள் வாழ்க்கையின் அசுத்தத்திற்கு நீங்கள் விலகி இருக்கணும். அந்த தரம் உங்களுக்குள்ளே இருக்கணும். பரிசுத்தத்தில் நீங்கள் நிற்கணும். பரிசுத்தமாகிய தரம், ஆவிக்குரிய தரம், அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பரிசுத்தம் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற அந்த உன்னத நிலையை ஒரு நாளும் தரத்தை இழந்து நீங்கள் இறங்கி, ஒருவேளை இளைய குமாரன் பன்றி தின்கிற தவிற்றினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். என்ன காரணம்? தரம் போயிருச்சுல்ல. தகப்பனை விட்டு பிரிந்ததினால் அவன் இழந்து போன தரத்தை நமக்கு ஒரு பாடமாக பார்க்கணும், மறந்துடக்கூடாது. அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எனக்கு எது தகுதி, எது தகுதி இல்லை? நம்முடைய தகுதியை நாம் எப்போதும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளணும். தகுதியற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடக்கூடாது. தகுதியாய் வாழ தேவன் கிருபை தருவாராக. இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தகுதி இழந்து, தகுதியை தொலைச்சி, இன்றைக்கி ஒரு வேளை அசுத்தத்தில் விழுந்து இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு பகைங்கனை போல் மாறிட்டான்னு நினைக்கிறீங்களா? உண்மையில் யாராக இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த ஆவிக்குரிய தகுதியை தொலைச்சிட்டு நானும் ஆண்டவரோட நடக்கிறேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் உங்களை ஏமாற்றி கொள்ளுகிறீர்கள். கவனம். இன்றைக்கி மனம் திரும்ப வேண்டியது கட்டாயமாக இருக்குது. நம்ம எப்போதும் ஆவிக்குரிய அந்த அனுபவங்களை காத்துக்கொள்ளணும், ஆவிக்குரிய அந்த தரத்தை காத்துக்கொள்ளணும். அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. பாருங்கள், தரமற்று போன இந்த எருசலேமுடைய நிலைமையை புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்திலே கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறெடு. ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜோமன்னு. தரம் போயிருச்சா?
தேவன் உங்களுக்கு பகைங்கனை போல ஆனாரா? ஜெபிங்க, நதியளவு கண்ணீர் வடிங்க. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. புலம்பல் 2:18. இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். இந்த 19ஆம் வசனத்தை படியே நம்ம இன்னைக்கு மாறுவோம். நதியளவு கண்ணீர் வடிப்போம். இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுங்க, விடாதீங்க. தேவன் இந்த நாளில் நம்ம மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். தகப்பனே, நாங்கள் தகுதியை இழந்து, ஆண்டவரே எங்கள் தரத்தை இழந்து, ஆண்டவரே உமக்கு சத்ருவாய் அல்லது தேவன் எங்களுக்கு பகைங்கனை போல் ஆனார் என்ற அந்த வார்த்தையை நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு நாளும் எங்கள் அனுபவமாக மாற்றிவிடக்கூடாது. நாங்கள் எப்போதும் ஆவிக்குரிய தரத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. தரமற்ற ஆண்டவரே கீழ்த்தரமான எதையும் நாங்கள் செய்யவோ பேசவோ பார்க்கவோ கூடாது. அதில் கவனமாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.